Taste the Daily. அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வாக்காளர் சிறப்பு தீவிர பணிக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகு வாக்காளரினுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. அதன்படி சென்னை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகாக 14,25,018 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அடுத்தபடியாக கரூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணி சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகாக 79,660 வாக்காளர்களின் பெயர்கள் அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். எஸ்ஐஆர் பணிக்கு முன்பு கரூர் மாவட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 8,98,362 இருந்த நிலையில் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகாக வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தற்போது 8,18,672 குறைந்திருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 6,5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து தஞ்சை மாவட்டத்திலும் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 2,06,503 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 1,93,000 வாக்காளர்கள், அதாவது 1.93 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. எஸ்ஐஆர் பணிக்கு முன்பு நாமக்கல் மாவட்டத்தினுடைய வாக்காளர்களின் எண்ணிக்கை சிறப்பு தீவிர பணிக்கு முன்பாக நாமக்கல் மாவட்டத்தினுடைய வாக்காளர்களின் எண்ணிக்கை 14,66,000 என்று இருந்த நிலையில் தற்போது தீவிர திருத்த பணிக்கு பிறகாக வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 12.72 லட்சம், அதாவது 12,72,000 வாக்காளர்களாக குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 1.93 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 2,46,909 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. கடலூரை பொறுத்தவரை 2,46,000 வாக்காளர்கள், அதாவது 2,46,909 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 3,62,428 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தில் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு முன்பாக வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 30,30,537 இருந்த நிலையில் திருத்த பணிக்கு பிறகு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 26,68,108 குறைந்திருக்கிறது. அதாவது சேலத்தில் மட்டும் 3,62,428 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு பிறகாக 6,19,777 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2,74,274 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூரில் 6,19,077 வாக்காளர்களும் காஞ்சிபுரத்தில் 2,74,274 வாக்காளர்களும் முறையே நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு பிறகாக 1,51,902 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து 1,82,865 வாக்காளர்களுடைய பெயர்கள் வாக்காளர் வரைவு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு தற்போது வாக்காளரினுடைய திருத்தப்பட்ட வரைவு பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 3,24,894 வாக்காளர்களுடைய பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு பிறகாக 3,80,474 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை
சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகு 1.25 லட்சம், அதாவது 1,25,000 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி, நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை SIR பணிக்கு பிறகு, சரிபார்ப்பு பணிக்கு பிறகு 2,16,966 வாக்காளர்கள் அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை 2,16,966 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் SIR பணிக்கு பிறகாக 1,45,157 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகு 57,338 வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 57,000 வாக்காளர்களுடைய பெயர்கள் அந்த வரைவு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை 57,338 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் SIR பணிக்கு பிறகாக, சரிபார்ப்பு பணிக்கு பிறகாக 24,368 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை SIR பணிக்கு பிறகு 2,15,025 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில மாவட்டங்களில் 1 லட்சத்திற்கும் குறைவாகவும், ஒரு சில மாவட்டங்களில் 1 லட்சம் 2 லட்சத்திற்கும் மேற்படியான வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வரிசையில் வேலூரிலும் லட்சக்கணக்கான வாக்காளர் வரைவு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வேலூரை பொறுத்தவரைக்கும் 2,15,025 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை SIR பணிக்கு பிறகு 2,52,162 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை SIR பணிக்கு பிறகு, திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து 1,62,527 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நீக்குதல் எல்லாம் SIR படிவத்தை பூர்த்தி செய்து வழங்காமை, இரட்டை பதிவு, முகவரி மாற்றம் போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த பெயர் நீக்கமானது நடந்திருக்கிறது. அதன்படி தூத்துக்குடியில் 1,62,527 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டத்தில் SIR பணிக்கு பிறகு 3,25,429 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை SIR பணிக்கு பிறகு 1,16,739 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். SIR பணிக்கு பிறகு திருப்பத்தூர் மாவட்டத்தில் 1,16,739 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 1,74,549 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட வாரியாக தற்போது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட பிறகு தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியலுக்கான அந்த பெயர் நீக்க எண்ணிக்கை தற்போது வெளியிடப்பட்டு வருகிறது. SIR பணிக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 16.80 லட்சம், அதாவது 16,80,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில் திருத்தப் பணிக்கு பிறகு அந்த எண்ணிக்கை 15,06,000 குறைந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை SIR பணிக்கு பிறகு 1,74,549 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தில் திருத்தப் பணிக்கு பிறகாக 2,15,025 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை SIR பணிக்கு பிறகாக 5,63,785 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 5,63,785 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். SIR பணிக்கு முன்பாக திருப்பூர் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 24,44,925 இருந்தது. சரிபார்ப்பு பணிக்கு பிறகாக அந்த எண்ணிக்கையானது 18,81,144 குறைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5,50,000, லட்சம், அதாவது 5,63,885 வாக்காளர்கள் அந்த வாக்காளர் வரைவு பட்டியலில் இருந்து பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை SIR பணிக்கு பிறகு 1,39,587 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை SIR பணிக்கு முன்பாக வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,94,112 இருந்தது.
தற்போது சரிபார்ப்புக்கு பின்னர் எஸ்ஐஆர் பணிக்கு பின்பாக வாக்காளர்களின் எண்ணிக்கை 12,54,525 குறைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1,39,587 வாக்காளர்களின் பெயர்கள் அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் எஸ்ஐஆர் பணிக்கு பின்பாக வாக்காளர்களின் வரைவு வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியாகி வருகிறது. அதன்படி யார் யார் பெயர்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன, யார் யார் பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன, எஸ்ஐஆர் பணிக்கு முன்பாக வாக்காளர் பட்டியலில் இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை என்ன, எஸ்ஐஆர் பணிக்கு பின்பு தற்போது வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டதற்கு பின்பு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கை என்ன என்று மாவட்டம் வாரியாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வாக்காளர் சிறப்பு தீவிர பணிக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. அதன்படி எஸ்ஐஆர் பணிக்கு முன்பு வாக்காளர்களின் எண்ணிக்கை, நீக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை, அதன் விவரங்கள், எஸ்ஐஆர் பணிக்கு பின்பு அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கை, மாவட்டம் வாரியாக தற்போது எண்ணிக்கை வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதன்படி சென்னை மாவட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகு 14,25,018 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் 14,25,018 பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 79,660 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். எஸ்ஐஆர் பணிக்கு முன்பு கரூர் மாவட்டத்தில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 8,98,362 இருந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு, திருத்தப் பணிகளுக்கு பிறகு அதன் எண்ணிக்கை 8,18,672 குறைந்திருக்கிறது. அந்த வரிசையில் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு பின்பாக 6.50 லட்சம், கிட்டத்தட்ட 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை 2,06,503 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு முன்பு நாமக்கல் மாவட்டத்தில் 14,66,000 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். எஸ்ஐஆர் பணி சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு அந்த எண்ணிக்கையானது 12,72,000 குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 1.93 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 2,46,909 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 3,62,428 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சேலம் மாவட்டத்தில் மொத்தமாக 30,30,537 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது 3,62,429 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு சேலம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை மொத்தமாக தற்போது 26,68,108 தற்போது இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 6,19,777 வாக்காளர்களினுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது.
காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 2,74,274 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. 274 வாக்காளர்களுடைய பெயர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 2,74,274 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகாக 1,51,000 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 1,51,902 வாக்காளர்களுடைய பெயர்கள் திருத்தப் பணிக்கு பிறகு நீக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் 1,82,865 வாக்காளர்கள் பெயரும், திண்டுக்கல் மாவட்டத்தில் 3,24,894 வாக்காளர்களுடைய பெயரும் நீக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 3,80,474 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை 3,80,474 இருக்கிறது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 1,25,000 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை 2 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தோராயமாக 2 லட்சம் பேர். சரியான எண்ணிக்கைப்படி பார்த்தால் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை 2,16,966 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை 1,45,157 வாக்காளர்களின் பெயர்கள் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகாக நீக்கப்பட்டிருக்கிறது. நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 57,338 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் 24,368 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் 2,15,025 வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் பணிக்கு பிறகாக வேலூர் மாவட்டத்தில் 2,15,025 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 2,52,162 வாக்காளர்களுடைய பெயர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 1,62,527 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஈரோடு மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகாக பல்வேறு வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. ஈரோடை பொறுத்தவரை 3,25,429 வாக்காளர்களும், திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 1,16,739 வாக்காளர்களும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 1,74,549 வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை, தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை அவர்களுடைய வாக்காளர்களின் பட்டியலின் எண்ணிக்கை 16,80,000 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் எஸ்ஐஆர் பணிக்கு முன்பு. எஸ்ஐஆர் பணிக்கு பின்பு அந்த சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு அந்த பட்டியலில் இருந்து 1,74,549 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய வாக்காளர் எண்ணிக்கை என்னவென்றால் 15,06,000 வாக்காளர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய புதிய வாக்காளர் வரைவு பட்டியல். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 2,15,025 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு பின்பு 5,63,785 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் பணிக்கு முன்பாக திருப்பூர் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை, அந்த மாவட்டத்தின் வாக்காளர் பட்டியலில் இருந்த வாக்காளர்களின் பெயர்களின் எண்ணிக்கை 24,44,929 இருந்த நிலையில் தற்போது வாக்காளர்களின் எண்ணிக்கை 18,81,144 குறைந்திருக்கிறது. அதாவது 5,63,000 பேர், 5,63,785 வாக்காளர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் எஸ்ஐஆர் பணிக்கு பின்பாக. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிக்கு முன்பாக 13 லட்சம், கிட்டத்தட்ட 14 லட்சம், அதாவது 13,94,112 13,94,112 பேர் இருந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை
12,54,525 குறைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது 1,39,587 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் SIR என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் இன்றைய தினம் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெளியாக இருக்கிறது. அந்த எண்ணிக்கை விவரங்களை பார்த்து வருகிறோம். SIR பணிக்கு முன்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை வாக்காளர்கள் எண்ணிக்கை இருந்தது, வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்ட எண்ணிக்கையினுடைய விவரம், நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த மாவட்டத்தின் வாரியாக வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்னவாக இருக்கிறது என்று திரையில் பார்த்து வருகிறோம்.